நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தூக்க கலக்கத்திலே இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டேங்க, ஹாலிடே ஆச்சே, அதனால படுத்துக்கிட்டு இருக்காங்கிறீங்களா? நோ 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 நோ. இன்னும் நம்முடைய ஆண்டவருடைய நாள், அவருடைய சன்னதிக்கு செல்ல வேண்டும். மற்ற நாட்களை காட்டிலும் அதிக அளவிலே இந்த தேவ சமூகத்திலே நாம் நேரத்தை செலவிட வேண்டும். நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கிறதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். பாருங்கள், ஜெபத்தோட கூட தியானத்திற்குள் செல்லலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மற்றொரு ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் சமூகத்திலே நிற்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கனமாய் ஆசரிக்க எங்களுக்கு கிருபை அருளுங்க. நம்முடைய வார்த்தைகளுள்ள சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்கும் அதன்படி நடக்கிறதற்கும் எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? கொரிந்து என்ற ஒரு சபை இருந்தது. பைபிளிலே கொரிந்து சபையை பவுல் மிகுந்த பிரயாசப்பட்டான் அந்த சபைக்காக. எபேசியர், பிலிப்பி, கலாத்தியர், கொலோசையர் என்று சில சபைகளுக்கு அவன் எழுதின நிருபங்களை நாம் பார்க்கும்போது சிலவற்றை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாய் கொரிந்தியருக்கு 2 வருட காலம் அவர்கள் மத்தியிலே இருந்தான். மற்ற இடங்களில் கொஞ்ச காலம்தான் இருந்தான். அதில் 2-3 மிஷனரி பிரயாணங்களை மேற்கொண்டான், அங்கே விசிட் பண்ணான். ஆனால் இங்கே 2 வருட காலம் அவர்களோட தங்கி எத்தனையோ விஷயங்களில் அவர்களை சரி செய்வதற்கு 2 நிருபங்களை எழுதினான். அவர்கள் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த கொரிந்துவில் இருக்கிற சபை ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு பக்குவத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் வரல. இந்த கொரிந்து என்பது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, அது ஒரு வியாபார மையம். அங்கிருந்த அநேகர் ஆண்டவரை நம்பினார்கள். எபிரேயர்கள், யூதர்கள், கிரேக்கர்கள், இப்படி அநேகர் ஆண்டவரை நம்பி இருந்ததினாலே அவர்களுக்குள்ளேயே சில பேதங்கள் உண்டாகி அடிக்கடி அவர்களுக்கு இடையே வருத்தங்கள், சண்டைகள் வருவது உண்டு. அவர்களை திருத்துவதற்கும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதற்கும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படும்படியாக ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும்படியாக இப்படி அநேக விஷயங்களிலே அவர்களை திருத்தி பவுல் எழுதுகிறான். ஒரு விஷயம் நாம் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அதோடு பாருங்க, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எல்லாத்தையும் விவரமா சொல்ல முடியாது. அந்த தியானத்துல இந்த பாயிண்ட நாம கவனிக்கணும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. உங்களுக்கு தெரியுமாங்க சாத்தானுடைய தந்திரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவ வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, அவருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு, பைபிளை அறிந்திருக்கிறவர்களுக்கு அந்த தந்திரக்காரன், அந்த ஏமாற்றுக்காரன், அந்த பொய்யன் ஆகிய சாத்தான் எவ்விதத்தில் எல்லாம் எத்தனையோ பக்திமான்களை அவர்கள் பக்தியை குறைப்பதற்கு, விசுவாசத்தை குன்றிப்போக பண்ணும்படிக்கு முயற்சி செய்தான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். சாத்தான் ஏமாற்றுக்காரன் என்பதையும் அறிவோம், அவன் பொய்யன் என்பதையும் நாம் அறிவோம். ஆக்சுவலா இந்த சாத்தான் யாருங்க? தேவனுடைய தூதர்களில் ஒரு பிரதான தூதனாயிருந்தவன். தன்னைத்தானே உயர்த்தி தேவனுக்கு சமமானவனாக எண்ணியதினாலே, அகங்காரத்திற்கு அவன் ஆட்பட்டதினாலே பரத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். தன்னோடே கூட 1/3 ஏஞ்சல்ஸையும் கூட. அவன் ஒரு கொயர் லீடராக இருந்தான். அந்த கொயர்ல இருந்த எல்லோருமே விழும்படியாக நாம் வேத பாகத்திலே பார்க்க முடியும். அப்படி விழுந்து போன தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் லீடர் அவன் தான். இந்த சாத்தானானவன் அப்படி அநேக விழுந்து போனவர்களுக்கு அவன்தான் தலைவனாயிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த பிசாசானவன் ஆதாம் ஏவாளையும் வஞ்சித்ததன் மூலமாக மனுக்குலத்தையே தன் வசப்படுத்தினான். அவன் இப்பொழுதும் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிறவர்களை, விசுவாசத்தில் தொடர வேண்டும் என நினைப்போரை எப்படியாவது அவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறான். எனவே நீங்கள் விசுவாசிகளாயிருந்தால் நீங்கள் அவனுடைய தந்திரங்களை, அவனுடைய ஏமாற்று வேலைகளை அறிந்தவர்களாயிருப்பீர்கள். முன்னெச்சரிக்கையோடே கூட ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருப்பீர்கள். எஸ், திருடர்கள் ஜாக்கிரதைன்னு அங்கங்க போர்டுகள் பார்க்குறோம் இல்லையா? அப்படி பார்த்தும் கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா நம்முடையவர்களை நாம் இழந்து போகத்தான் செய்வோம். எப்போ அந்த போர்டை பார்க்குறோமோ உடனே நம்ம இடத்துல இருக்கிற விலையேற பெற்ற பொருட்களை ஜாக்கிரதையா வச்சுக்குவோம் இல்லையா? அதே போல சாத்தானுடைய தந்திரங்களை,
அது நம்மீது எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் என நாம் விழிப்போடு இருந்து ஜெபிக்க வேண்டும் என்றும் வேதவாக்கியம் வலியுறுத்துகிறது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி பவுல் சொல்லுகிறான். இந்த கொரிந்து சபையிலே சில அருவருப்பான காரியங்கள் நடந்த போது பவுல் அவர்களை பயங்கரமாய் கண்டித்தான். எவ்வளவு அற்பமான காரியம், எவ்வளவு அநியாயமான காரியம், அந்நியர்களுக்குள்ளும் இதை போன்ற கண்டதில்லை, நீங்கள் தகாத விதத்திலே வேசித்தனமெல்லாம் செய்கிறீர்கள் என்று அவர்களை அவன் கண்டித்தான். அதாவது உங்களுக்குள்ளே நீங்களே நியாயம் விசாரித்துக் கொள்ளக்கூடாதா, சரி செய்து கொள்ளக்கூடாதா? அவிசுவாசிகளிடத்திலோ அல்லது கோர்ட்டுக்கோ அல்லது போலீசாரிடமோ இருந்துதான் உங்க தகராறு நீங்க சரி பண்ணிக்கணுமா? நம்மையே நியாயம் தீர்க்கிறவர்களாக தேவன் உருவாக்கி இருக்கும் போது நீங்கள் ஏன் பிறரால் நியாயம் தீர்க்கப்படுகிற அளவுக்கு நடந்து கொள்ளுகின்றீர்கள்? இது பக்தி விருத்திக்கு ஏதுவானதல்ல என்று அவர்களை அவன் கண்டித்தான். அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொண்ட கொரிந்து சபையோர் அப்படி தப்பு செய்தவர்களை வெளியேற்றினார்கள். அவர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சமயத்தில் தான் மறுபடியும் பவுல் என்ன சொல்றான் அப்படின்னா, அவ்வளவு கடினத்துவத்தோடு நீங்க நடக்க வேண்டியதில்லை என்று. அதாவது நாம் அப்படி இருப்போம் என்றால், அதாவது பிறரை மன்னிக்காமல் இருப்போம் என்றால், சாத்தான் அதை தனக்கு அட்வான்டேஜாக ஆக்கிக் கொள்ளுவான். அதை சொல்லப்போனான் அவனுக்கு ஏற்ற வகையில் அவனுக்கு அட்வான்டேஜ், அவனுக்கு சாதகமாக்கிக் கொள்ளுவான். சாதகம்னா உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது அதை ஒரு ஷாக்காக எடுத்துக்கொண்டு நம்மையும் கூட அவன் ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்வான். 5வது வசனத்தில், துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்களுக்கும் துக்கம் உண்டாக்கினான், நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்றான். தொடர்ந்து, அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும், ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல கூட அவங்க தப்பு செய்யறது சகஜம்தான். தப்பு பண்ணும்போது உணர்த்தணும், தப்பு பண்ணும்போது கண்டிக்கணும். தப்பு செய்யும் போது நீ செஞ்சது தப்புன்னு அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அறிவுறுத்துங்க. அதை விட்டுட்டு இந்த ஜென்மத்துக்கும் உமகத்தை என்கிட்ட காமிக்காத, இன்னும் நான் ஒரு காலம் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், இனிமே உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தாய் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகள் மேல அவங்க ஏதோ சாத்தானால் தூண்டப்பட்டு செய்கிற தப்புகளை மன்னிக்க முடியாதவங்களா, திருத்தாதவங்களா, அவங்கள அப்படியே விட்டுடுறதுனாலதான் என்ன நடக்குது? நாமும் மன்னிக்காதவர்களா இருந்து சாத்தானுக்கு ஏதுவா நடந்துக்கிறோம். பிள்ளைகளும் அதிகப்படியான துக்கத்துக்கு போய் ஆறுதலா இருக்க வேண்டிய நீங்களே ஆறுதலா இல்லாத போது அந்த சூழ்நிலையை பிள்ளைகளும் சாத்தானுக்கு நெருக்கமாக்கி விடுகின்றார்கள். அதனால எப்ப பார்த்தாலும் அவங்க எப்பவோ செஞ்ச தப்ப சும்மா குத்தி காட்டிக்கிட்டே இருக்காதீங்க. இல்லை, கவனிக்கணும். யாரோ உங்களுக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு கோபத்தோடு நீங்க இருக்கும்போது அவங்கள வெறுத்திருக்கீங்களா? அவங்களோட பேசுறத நிறுத்திட்டீங்களா? மன்னிக்கவே மாட்டேன் போன்னு சொல்லியிருக்கீங்களா? அவங்க பாரத்துல துக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட நான் விடுது அவன் செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களன்னா நீங்கள் செய்வது மிக மிக பெரிய தப்புங்க. அதனால சாத்தானுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பை நீங்களே கொடுத்துறீங்க. 2 பக்கத்திலையும் சாத்தான் நுழைஞ்சு உற்சாகம் இழக்க பண்ணி, சோர்ந்து போக பண்ணி, விரக்தி அடைந்து தற்கொலை செய்யறதுக்கு அல்லது இன்னும் மோசமா அவங்க இஷ்டம் போல வாழ்றதுக்கு, தேவனே எதிர்த்து நிற்கிறதற்கு நாமே காரணமாயிடக்கூடாது. மன்னிக்காதவர்களா இருந்தா நம்முடைய பாவங்களே நமக்கு மன்னிக்கப்படாதுங்கிறது விஷயத்தை மறந்துடக்கூடாது. நமக்கு விரோதமாய் செய்தவர்களுக்கு மன்னிக்கும் போதுதான் தேவன் நாம் செய்கிறவர்களை மன்னிப்பாரே தவிர, நாம் பிறரை மன்னிக்காத போது நாமும் மன்னிக்கப்பட மாட்டோம். 2 பேருக்குமே அதனால நஷ்டம்தான். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். எனவேதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா அந்த விஷயங்களை கவனிச்சு நடக்கணும். மன்னிக்கிற உள்ளத்தை நாம் நாட வேண்டும். அதை விட்டுட்டு இது போதும், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, நான் சிக்ஷிச்சுதான் ஆகுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி சிக்ஷிக்கிறேன் பேர் வழின்னு நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் ஒருத்தரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? நம்முடைய சிக்ஷை அன்போடே கூட இருக்கும் என்றால் அவங்களுக்கு புத்தி வரணும். அதாவது கண்டித்து உணர்த்தணுமே தவிர சாகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அப்படிப்பட்டவன் அவன் சாக வேண்டும் என்று அல்ல, அவன் பிழைக்க வேண்டும் என்றே விரும்புகிறான். கவனிங்க, நமக்கு யாராவது விரோதமா தப்பு பண்ணிட்டாங்கன்னா, தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டாங்கன்னா,
தயவு செஞ்சு உங்க வாயிலிருந்து நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் போ என்று சொல்லிடாதீங்க. அந்த வார்த்தையை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அங்கே அந்த நபருக்கும் உனக்குமே கூட தீமை விளைவிப்பதற்கு பிசாசானவன் முயற்சியை மேற்கொண்டு விடுவான். எனவே மன்னிக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்கள நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அவன் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போய் விடுவான். அதிக துக்கத்திற்குள்ளே அமிழ்ந்து போகிறவன் டிப்ரெஷனுக்கு போயிடுவான். அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திவிடும். நீங்கள் மன்னிக்கலன்னா உங்களுடைய பிள்ளையை வேற யாருங்க மன்னிப்பாங்க? உங்கள் மகன் எப்படியோ ஏதோ ஒரு தப்பான முடிவெடுத்துட்டான் அவனுடைய விவாக காரியத்திலே. உங்கள் மகள் ஏதோ தப்பான முடிவெடுக்கிறா. கட்டாயம் தப்பு தான், அது பாவம் தான். ஆனா கண்டிங்க, அதை உணர்த்துங்க. முக்கியமாக அதே சமயத்திலே அவர்களை மன்னித்து அதிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற வழியை காண்பிப்பது என்பது, அதற்கு முயற்சிப்பது கட்டாயம் அவசியம். அதை விட்டுட்டு முகத்தையே பார்க்க மாட்டேன் போ என்று சொன்னால், எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு தாய் தந்தையால் விரட்டப்படுகிற போது அவர்கள் உதாரிகளாக, இன்னும் சிலர் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டவர்களாக, தற்கொலை செய்து கொள்கிறவர்களாக இருப்பதையெல்லாம் நாம் கவனிக்கிறோம். உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாக தப்பு செய்தால் அதை நீ மன்னிக்க வேண்டும். மன்னித்து ஆறுதலா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மன்னிக்காமல் இருக்கும்போது சாத்தான் டக்குனுள்ள நுழைஞ்சிருவான். நாம் ஒருவருக்கொருவர் கோபப்பட்டுக்கும் போது, ஒருவர் சண்டையிடும் போது சாத்தானுக்கு அது பெரிய கொண்டாட்டமா இருக்கும். கணவன் மனைவி அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு மனப்பாடு இல்லைன்னா, நீங்க 2 பேரும் கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு எலி போன மாதிரி வீட்டுக்குள்ள கந்தரகோலம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாத்தானுக்கு அதை பார்க்கும்போது பயங்கர கொண்டாட்டமா இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து விடும்போது சாத்தான் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள கூட வராம தன்னுடைய வாளை சுருட்டிக்கிட்டு சாத்தான் ஓடிடுவான். கோபம், பொறாமை, பகை, அகங்காரம் இதெல்லாம் எங்க இருக்கோ அங்க அழைக்காமலேயே சாத்தான் வந்து சமணம் போட்டு உட்காந்துக்குவான். அவன் அவைகளை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நம்மளை ஒரு பயங்கரமான அருவருப்பான நிலைக்கு தள்ளுவதற்கு முயற்சி செய்து நம்மை தள்ளி விடுவான். எனவே நாம் பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். அவன் ஏமாற்றுக்காரன், அவன் ஒரு பொய்யன், அவன் தேவனை விட்டு நம்மை பிரித்து கொண்டு போவதற்குத்தான் முயற்சி செய்வான். பிசாசானவன் ஒரு மனிதனை கடின இருதயம் உள்ளவனாய் மாற்ற முயற்சிப்பான். அதாவது மன்னிக்க மாட்டேன் என்பது ஒரு கடின குணம் தானே. பிசாசினுடைய இன்னொரு வெப்பன், இன்னொரு ஆயுதம் என்னவென்றால், நல்லா கவனிங்க, நான் மன்னிக்கப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல, எனக்கு யாரும் இல்லை, என்னை மன்னிப்போர் யாரும் இல்லை, நான் செய்த பாவம் அவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லுவான். உற்சாகம் இழக்க பண்ணிவிடுவான், அல்லது ஒரு விரக்தியின் விளிம்புக்குள்ள தள்ளி கடின இருதயம் உள்ளவங்களாக்கிடுவான். உன் உள்ளத்தை கடினப்படுத்துகிறாய் என்றால் சாத்தானுடைய ஆயுதம் உனக்குள்ள வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீ மன்னிக்க முடியாம இருக்கன்னா சாத்தான் உன்னை நல்லா உபயோகப்படுத்துறான்னு தான் அர்த்தம். நீ டிப்ரெஷனுக்கு ஆளாகி ஒவ்வொரு முறையும் தேவனை குறித்து யோசிக்காம மனிதர்களை குறித்து யோசனை பண்ணிக்கிட்டு, மனிதர்களை என்னை வெறுத்து விட்டதுனாலே இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவரை அறியாமல் அவருடைய பாதத்தின் அருகே வராமல் இருப்பா என்றால் சாத்தானுடைய ஆயுதம் உன் மீது வேலை செய்துன்னு அர்த்தம். நீ செத்துப்போ என்று பாட்டை சாத்தான் பாடிக்கிட்டே இருப்பான். சரி, செத்துப்போறேன் என்று நீயும் பதிலை சாத்தானுக்கு சொல்லி அவனுக்கு இடம் கொடுக்காத. பிசாசானவனுக்கு இடம் கொடாதிருங்கள். அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவன் அப்படியே வந்து உட்கார்ந்துக்குவான். கவனிங்க, cannot touch us. அவனால நம்மளை தொடவே முடியாது. அவன் முறியடிக்கப்பட்ட சத்துருவங்க. அவன் அவ்வளவுதான். அவனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். கொஞ்ச தூரம் மட்டும்தான் அவன் கூட வர முடியும். கொஞ்ச தூரம் தான் உன்னை ஏதாவது உன்னை அதை தவிர ஒன்னும் செய்ய முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல். கவனிங்க, தேவனுடைய அனுமதி இன்றி பிசாசானவனால் என்னை தொடவே முடியாது என்ற விசுவாசம் உனக்கு இருந்தால், அப்பேற்பட்ட விசுவாசம் உனக்கு இருந்தால் பிசாசுக்கு பயப்பட மாட்டே, அவனுக்கு கீழ்ப்படியவும் மாட்டே. உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவனுக்கே விரோதமாக நிற்கிற சுபாவம் வந்து விட்டது என்றால், கர்வத்திற்கு இடம் கொடுக்கிறாய் என்றால், உன்னிடம் உள்ளவைகளின் அடிப்படையில் அகங்காரத்திற்கு இடம் கொடுத்தால் சாத்தானுடைய தந்திரம் அவனுக்குள்ள வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்கிற போராட்டங்களிலே நீ தேவனை நோக்கி பாராமல் உன்னுடைய சக்தி மீது, உன்னுடைய அறிவின் திறமையின் மீது நீ சார்ந்து கொண்டு ட்ரை பண்ண சாத்தான் உன்னை கேப்சர் பண்ணிட்டான்னு அர்த்தம். கவனி, எத்தனையோ நேரங்கள்ல நான் என்னவாக இருக்கிறேன், அது உம்முடைய கிருபை என்று அடிக்கடி சொல்லுகிறோமே தவிர, நான் என்கிற வார்த்தையை ரொம்ப அதிகமா பிரயோகிக்கிறோம். நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொன்னும் நாளில்தான் சாத்தானுக்கு நம்மள எந்தவித அதிகாரமும் இருக்காது. சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருப்போம் என்றால், சாத்தானுக்கு இடம் கொடாமல் இருப்பதற்கு
நான் மன்னிக்கிறேன், நீங்களும் கூட ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, சண்டே இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம். எத்தனையோ வீடுகள்ல இருந்து எத்தனையோ பேர் அங்க ஒன்று கூடி வருவாங்க. பல்வேறு குடும்பங்கள்ல இருந்து பல்வேறு ஸ்தானங்கள் இருக்கிறவங்க அங்க வருவாங்க. வாலிபர்கள், பெரியோர், முதியோர், பிள்ளைகள், சபை மூப்பர்கள், அநேக நாட்களாய் ஆலயத்துக்கு வருவர்கள், சமீபத்தில் வர்றவங்க, ஆண்கள், பெண்கள் என்று அநேகர் வரும்போது ஏதோ ஒரு விதத்துல சில பேதங்கள் தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. அந்த பேத அபிப்பிராயங்கள் மத்தியில கொஞ்சம் ஒருவருக்கொருவர் பொறுத்து கொள்ளாமல் இருந்தால், மன்னித்துக் கொள்ளாமல் இருந்தால், தேவாலயமும் கூட தேவனை துக்கப்படுத்துகிற இடமாகத்தான் இருக்கும். எனவேதான் நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்களை உங்களை விட ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தாங்க நீங்க நினைக்கணும். பைபிளும் அதைத்தான் சொல்லுகிறது. எனவே ஆலயத்திற்கு போகிற போது ஒருவேளை யாரோ நம்மை விசாரிக்கலன்னு வருகின்ற கோபமோ, அல்லது யாரோ நம்ம மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்ற கோபமோ அல்லது சந்தேகமோ இருந்தா, யாரோ தெரிஞ்சோ தெரியாம உங்களுக்கு ஏதோ தீங்கிழைத்தார்கள் என்ற விஷயம் இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்க கண்ணுக்கு முன்னால வந்தாலும் முகத்தை திருப்பிக்கிட்டு போனீங்கன்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் புன்னகிச்சு விசாரிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அன்போட 4 வார்த்தை விசாரிச்சா ஒரு ஆறுதல் கிடைக்குமா இல்லையா? கவனிங்க, ஆலயத்திற்கு சென்றும் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கிற அநேகர் இருப்பதினாலே நாம் தேவனுடைய ஆலயத்திலே சம எண்ணத்தோடு இருக்க வேண்டும். நாம் எல்லோருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த இரத்த உறவுக்குள் இருக்கிறோம், ஒரே பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுகிறோம் என்பதனாலே ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க வேண்டும். யார் மேலேயாவது உங்களுக்கு ஏதாவது வெறுப்பு இருந்தா, யோசனையில கூட சந்தேகம் இருந்தா, தயவு செய்து உடனுக்குடனடியாக ஒப்புரவாகி விடுங்கள். அதாவது பிசாசானவனுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடாதபடிக்கு மன்னிக்கிற இருதயத்தோடு கூட இருக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்க. அப்ப அந்த கடைசி நாட்களில் எங்கு பார்த்தாலும் பகை, கோபம், துவேஷம், அகங்காரம், பொறாமை, பகை என்று நிரம்பியிருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகின்ற நாங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாங்கள், ஒருவருக்கொருவர் எந்த விதத்திலும் பொறாமைகளுக்கு இடம் கொடுத்து விடாமல், வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து விடாமல், அப்பா, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும், மோசமானவராக இருந்து எங்களை வஞ்சித்தவர்களாக இருந்தாலும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னீரே. எனவே பரலோக பிதாவின் பிள்ளைகளா எங்களை வெறுக்கிறவர்களையும் நாங்கள் மன்னிக்கிறதற்கும், எங்கள் சத்துருக்களையும் நாங்கள் மன்னிக்கிறதற்கு தேவ சுபாவம் எங்களுக்குள் காணப்படும்படியாக எல்லோரையும் அன்பு கூற எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்றும், எந்த விதத்திலும் துவேஷத்துக்கும், தூஷிப்புக்கும், பகைக்கும், பழிவாங்குதலுக்கும், சாத்தானுக்கும் இடம் கொடுத்து அவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் இல்லாமல், பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை உம்மிடத்திலே அர்ப்பணித்து அன்போடும் ஐக்கியத்தோடு உம்முடைய வீட்டிலே, உம்முடைய சபையிலே, இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். அதோடு உங்கள் பெயர் விவரங்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்து விடுங்கள். தயவு செய்து உங்கள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபித்து தேவனை ஆராதிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.